ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப தலைவிகளுக்கு வந்து ரூ. 1000 கிட்டத்தட்ட 2023லிருந்து அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, ஒரு சிலருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வந்து நெறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதில கிட்டத்தட்ட ஒரு 30,00,000 பேர் வந்து விண்ணப்பம் பண்ணியிருந்தீங்க. அதில ஒரு 12,00,000 பேருக்கு வந்து அமௌண்ட் வராம இருந்துச்சு. இப்பவும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எதனால வரல? ஒருவேளை நீங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கல, இப்போ எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவுல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ அந்த 12,00,000 பேருக்கும் வராததுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். அதுல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பெற தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இதில சேர்த்துட்டு இருக்காங்க. ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் மற்றும் வருமான வரி செலுத்துபவர், ஆண்டுக்கு 2 லட்சம் மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே வந்து அமௌண்ட் இவங்களுக்கு யாருக்கும் வராதுங்க. மாநில, ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல எந்த ஜாப்ல இருந்தாலும் ஒருவேளை ஊராட்சி மன்ற தலைவர் அந்த மாதிரி தலைவர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே வராது. அது மட்டும் இல்லாம சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனங்கள் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளோரும் வந்து இதில இடம்பெற மாட்டாங்க. இன்னொரு ஆண்டுக்கு 50,00,000 மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கட்டுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வராது. ஏற்கனவே தொடர்பு சமுதாய பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஊதியம் பெறும் குடும்பங்கள் இதில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது யாருக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். யாருக்கெல்லாம் வரும்ன்றத இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழ இருக்கணும். 5 ஏக்கர் குறைவான நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்செய் நிலம் இருக்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம 3600 யூனிட் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு மட்டும் தான் இந்த ரூ. 1000 வரும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆல்ரெடி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ல அப்ளை பண்ணியும் ஏன் வரல? என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க குடுத்திருப்பீங்க இல்லையா மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பர லாகின் பண்ணி இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்து பயனாளிகள் மட்டும் குறைகளை சமர்ப்பிக்க இயலும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா? இதில தான் உங்கள் டீட்டெயில் நீங்கள் மொத்தமாக இதில போடணுங்க. இதில் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரரின் பெயர், அப்புறம் குடும்ப தலைவரின் பெயர் வரும். அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர். நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். சரிங்களா? அதை எப்படி அடுத்தடுத்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் விரிவாக காட்ட போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் நம்பர், அப்புறம் குடும்ப தலைவரின் பெயர், விண்ணப்பதாரரின் பெயர் அப்படியெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா குறைதீர் வகைகள்னு சொல்லி வரும். உங்களுக்கு அதில் வந்து உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன், ஆனால் உரிமை தொகை வரப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமை தொகை வரவில்லை அப்படின்னு சொல்லி 3 காரணங்கள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது செலக்ட் பண்ணிக்குவோம். உரிமை தொகை வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த குறிப்பில் எழுதுங்க. எழுதிட்டு ஏதாவது பிடிஎஃப் ஃபைல் இருந்தால் பிடிஎஃப் ஃபைலாக சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாகவே நீங்கள் சப்மிட்டும் பண்ணிக்கலாம். இப்படி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் குறைதீர் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி வந்தாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து எதனால் வந்து இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்குது, என்ன பிரச்சனைனால உங்களுக்கு வரல அப்படின்றத உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மூலிமா உங்களுக்கு கால் இல்லை மெசேஜ்